கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் யாத்ராகமம் 33 அதிகாரம் 17 வசனம். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. யாத்ராகமம் 33 அதிகாரம் 17 வசனம். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் உங்கள் மேலே கிருபையாக இருக்காராம். ஆமென். கிருபை அப்படின்னா என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிருபைன்றது தகுதியே இல்லாதவங்க மேலே காட்டுற அன்பு, இரக்கம் தான் கிருபை. ஏசப்பா நம்ம மேலே காட்டுறாரு தெரியுமா? அன்பு, இரக்கம், அதுதான் கிருபை. நீங்கள் நினைக்கிறீங்க, அவ்வளோ பெரிய தெய்வம் என்னை நேசிக்கிறாரா, என் மேலே இரக்கமாக இருக்காரா அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏசப்பா சொல்கிறார், நான் உன்னை நேசிக்கிறேன், உன் மேலே இரக்கமாக இருக்கேன், கிருபையாக இருக்கேன்னு சொல்கிறார். ஆமென். நீங்கள் நினைக்கிறீங்க, நான் பாவம் செஞ்சுட்டேனே, நான் பாவி, ஏசப்பா என்னை ஏற்றுப்பாரா, இல்லை ஏசப்பா மறுதளிச்சிட்டனே, ஏசப்பாட்டு ரொம்ப தூரம் போயிட்டேனே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏசப்பா எனக்கு சொல்கிறாரு, நான் உன்னை நேசிக்கிறேன், உன் மேலே கிருபையாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆமென். உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, யாருமே இல்லைன்னு சொல்லியும் நிற்கிறீங்க, தனி மரமாக இருக்கிறீங்க, என் கூட யாருமே இல்லைன்னு சொல்லி. அவங்களுக்கும் எனக்கு உங்களுக்கும் என்ன சொல்கிறாருன்னா, ஏசப்பா நான் உன் கூட இருக்கிறேன், உன் மேலே கிருபையாக இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சிருச்சு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இனி நீ தனியாக இருக்க மாட்டேன், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் கூட இருந்து உன்னை நடத்துவேன். ஏசப்பா எனக்கு வாக்கு கொடுக்குறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.